ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி கல்யாண சாப்பாடு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் ஃப்ரைடே எங்களோட மைனியும் வீட்டுக்கு வந்திருந்தா எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே குக் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் மாசி சம்பலும் ஜேமும் அதோட கலியா கறியும் சிக்கன் ஃப்ரையும் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறீங்க. பீஃப் குருமா ரெசிபி ஏற்கனவே போட்டிக்கிறேன், பொட்டேட்டோ கறியும் போட்டிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஜேம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து 1 kg எடுத்துக்கிறேன். இது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன். ஹீட்டரில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அப்படியே பொட்ஸில் ஊற்றிட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 minutesக்கு இந்த தண்ணி கொதிக்கும் காட்டியும் கொஞ்சம் வேக வச்சுருக்கிறேன். தக்காளி அங்கால குக்காக நிற்கக்குள்ளக்கே அன்னாசியை கட் பண்ணி எடுப்போம் அப்படின்னு தான் கட் பண்ணி எடுத்துட்டிருக்கிறேன். பாதி அன்னாசியை பாக்ஸ் ஷேப்புக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டு மற்ற பாதியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக வாட்டரும் எடுத்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கிறேன். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ இந்த வாட்டரும் நல்லா கொதிச்சு இந்த தக்காளியோட தோலும் லைட்டாக கலண்டு வந்துக்குது. இப்போ இதை அப்படியே வேற எடுத்து ஆற வைக்கிறேன். தக்காளி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதோட தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உரிச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு ஜேம் செய்யக்குள்ளக்கி ஜேம் நல்ல டேஸ்ட்டாக வரும். இன்னும் நீங்கள் இந்த தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஓல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதோட தோல் எல்லாத்தையும் முறிச்சு எடுத்ததுக்கப்புறமா தக்காளியை நான் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கிறேன். மிச்சம் பெரிய பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டி பீஸாகவே கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஜேமில் தக்காளி கொஞ்சம் நல்லா கரைஞ்சி குட்டி குட்டி துண்டாகிக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பெரிய பீஸாக கட் பண்ணினீங்கன்னா ஜேம்லேயுமே அந்த பெரிய துண்டு துண்டு மாதிரி இருக்கும். கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா தக்காளியுமே நான் ஜேம் குக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு பொட்ஸில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எப்போவுமே ஜேம் செய்யக்கொள்ளிக்கு நீங்கள் எடுக்கிற பொட்ஸ் ஜேம்ட அளவை விட நல்ல பெரிய பொட்ஸாக பார்த்துடுங்க. அப்போ தான் இந்த ஜேம் வெளியே தெரிக்காமல் இருக்கும். இதில் கட் பண்ணி வச்சுக்கிற அன்னாசியை மேட் பண்ணிவிட்டு இதில் பாதி அன்னாசியை அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் மேட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் மேட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இது கூடவே 700 grams சுகர் ஆட் பண்ணுறேன். 3 துண்டு பட்டை, ஏலக்காவை நான் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் ஒரு 1 teaspoon ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடருக்கு பதிலாக ஏலக்காவுமே ஆட் பண்ணிடலாம். அப்படி ஏலக்காய் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறேன்டா ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிட்டு இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் இதில் ஈச்சப்பழம் 50 grams மாதிரி ஆட் பண்ணுறேன். இதில் சீட்ஸ் எல்லாம் வேறையாக கலட்டிட்டு தான் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆகி வரட்டும். ஜேம் அங்கால குக் ஆகக்குள்ளக்கே இங்கால அப்படியே மாசி சம்பல் செய்கிறதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி 1 kg வெங்காயத்துக்கு தான் மாசி சம்பல் செய்ய போகிறேன். இப்போ இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வந்துக்குது. 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பதம் நல்லா சரியாக வந்துக்குது. இது ஆறுனதுக்கு அப்புறமாவும் நல்லா கொஞ்சம் இறுகி வரும். இது கொஞ்சம் லைட்டாக லூஸான பதத்திலே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லாஸ்ட்டுக்கு இதில் நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை வந்து என் ஃப்ரெண்டு ஒன்று தான் சொல்லி தந்தா. சில்லி பவுடர் ஆட் பண்ணினால் ஜேமில் கலரும் வரும். அதே மாதிரி பொதுவாக ஜேம் வந்து சாப்பிடக்குள்ளைக்கு லைட்டாக ஒரு சின்ன உரப்பு ஒண்டிக்கும். அதுக்காக வேண்டியும் தான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னால் நானும் மேட் பண்ணி பார்த்தேன். சில்லி பவுடர் நல்ல டேஸ்ட்டாகவே வந்தது. ஜேம் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கிறதுக்கு கஜுவை வந்து நான் வறுத்துட்டு போட போகிறேன். கீழே 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு கீ நல்லா ஹீட் ஆகினதுமே கஜுவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கஜு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே வந்து கஜு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு வரக்குள்ளைக்கு ப்ளம்ஸையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுக்கிறேன். ப்ளம்ஸ் பலூன் மாதிரி கொஞ்சம் மோதி வந்ததும் இதை அப்படியே எடுத்து ஜேம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கீழே வறுக்காமலே இந்த கஜுவையும் ப்ளம்ஸையும் லாஸ்ட்டுக்கு ஜேம் வந்து நல்லா குக் ஆகினதுக்கு அப்புறமா சும்மா நார்மலாகவே போட்டுடலும். ஆனால் நீங்கள் கீழே இந்த மாதிரி வறுத்து போடக்குள்ளைக்கு இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ ஜேம் ரெடி ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜேம் கொஞ்சம் ஆறிட்டுது. பாருங்கள், இதோட பதத்தை நல்லா திக்காகியே வந்திக்குது. வெங்காயம் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு ப்ரௌன் கலருக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டுது. நீங்கள் எப்போவுமே வெங்காயம் ஃப்ரை பண்ண கொள்ளைக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே கலருக்கு ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திக்குது. இப்போ இதை அப்படியே வேறு எடுக்கிறேன் நான். ஒன் கேஜி வெங்காயத்தையும் வந்து ஒரே அடியை போட்டு ஃப்ரை பண்ணாமைக்கு 2 தடவை மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஃப்ரை பண்ணின வெங்காயத்தை வந்து ஒரு பேப்பர் இல்லாட்டி டிஷ்யூக்கு மேலே இந்த மாதிரி பரப்பின மாதிரி போட்டு வைங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். செகண்ட் தடவை ஃப்ரை பண்ணின வெங்காயத்தையுமே வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணுறேன். வெங்காயம் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததும் இப்போ கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். கருவேப்பிலையும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா ஃப்ரை ஆகினதுமே இப்போ இதையுமே வேறு எடுத்துகிட்டு இதில் ஆயில் கொஞ்சம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இதுக்கு மேலே ஆட் பண்ணுறேன். பாதி தேங்காவை திருகி வச்சுக்கிறேன். இதே ஆயிலே போட்டு இந்த தேங்காவையும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். தேங்காய் ஆயிலில் போடக்குள்ளைக்கு இந்த தேங்காய் ஆயில் எல்லாத்தையுமே இழுத்து எடுத்துடும். இந்த தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்டு வரக்குள்ளைக்கு தான் இந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த தேங்காய் ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு சொல்லணும். இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகின உடனே நீங்கள் குயிக்காக எடுத்துடுங்க. லைட் ப்ரௌன் கலர் வரக்குள்ளைக்கு இதை எடுத்துடுங்க. நீங்கள் இது வெளியே எடுத்ததுக்கப்புறமும் இந்த தேங்காய் எல்லாமே ஒன்றோடு சேர்ந்து வைக்கக்குள்ளைக்கு இதோட கலர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். இப்போ மாசி சம்பல் செய்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. இங்கால் அப்படியே கத்திரிக்காய் கட் பண்ணி நிற்கிறேன் கலியா செய்கிறதுக்கு. இதில் 500 கிராம் கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சமாக சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்.
கத்திரிக்காய் ஃப்ரை ஆக கொலைக்கு கிழங்கையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எங்களோட ஊர்லெல்லாம் மிச்சம் வந்து களியா செய்ய கொலைக்கு வாழைக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பெருசாக எனக்கு வாழைக்காய் கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து நான் கிழங்கு எடுத்துக்கிறேன். கிழங்கு சரியாக 400 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ இதையுமே சின்ன பாக்ஸ் ஷேப்பு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சளும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுது. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கிழங்கு அப்படியே ஆட் பண்ணுறேன். கிழங்கு ஃப்ரை ஆக கொலைக்கு ஈரலையும் வந்து சின்ன பாக்ஸ் ஷேப்புக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது 250 கிராமிக்கும். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சளும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மிளகும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கிழங்கையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இது நல்லா ப்ரௌன் கலர் வந்துக்குது. இப்போ இதையும் வேறு எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது இதில் ஈரலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஈரல் வந்து மிச்ச நேரம் ஃப்ரை ஆக தேவையில்லை. நீங்கள் மிச்ச நேரம் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்றால் ஈரல் உரமாகிடும். ஈரல் வந்து ஃப்ரை பண்ணுறது ஒரு 2 மினிட்ஸ் ஈரலை போட்டதுமே இது லைட்டாக குயிக்காக கலர் சேஞ்ச் ஆகினதுமே நீங்கள் எடுத்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ களியாக்கு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் கிழங்குக்கு பதிலாக வாழைக்காய் ஆட் பண்ணுறதாலும் இதே அளவுக்கு வாழைக்காய் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்றால் வாழைக்காய் அரைவாசியும் கிழங்கு அரைவாசியும் ஆட் பண்ணுங்கள். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுன்றாலுமே இந்த மாதிரி தான். கிழங்கு எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தனோ அதே மாதிரி வாழைக்காயையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த வெங்காயம் வந்து நல்ல கிறிஸ்பியாகவே வந்துக்குது. இப்போ இதை நல்லா உடச்சி விடுறேன். இது நல்லா உடச்சி விடக்குள்ள நல்லா தூளாகவே இது வந்தது. இப்போ இதை அப்படியே வேறொரு பவுலுக்கு மாற்றுறேன். ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற தேங்காயுமே வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா ஆயில் வடிஞ்சிக்குது. இப்போ இந்த தேங்காயை நல்லா ஆயிலை வடிய விட்டுட்டே ஆட் பண்ணுங்கள். தேங்காயும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மாசி ஆட் பண்ணுறேன். மாசி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிடும். நான் இதில் 100 கிராம் மாசி ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். பாதி லெமனை புழிஞ்சு விட்டுறேன். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது கட்டர் குச்சிக்காய். எந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டர் குச்சிக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட்டுக்கு வந்து இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அஜினமோட்டோ ஆட் பண்ணுறேன். அஜினமோட்டோ பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு தான். உங்களுக்கு விருப்பம்டால் ஆட் பண்ணிடும். பட் நான் வந்து மாசி சம்பல் செய்யக்குள்ள கொஞ்சம் அஜினமோட்டோ எப்போவுமே ஆட் பண்ணுவேன். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பெனஞ்சு எடுத்ததுக்கப்புறமா எங்களோட மாசி சம்பல் ரெடி. இது நல்ல டேஸ்ட்டாகவே வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டுக்கு செக் பண்ணி பாருங்கள். இதில் சால்ட் புளி மற்றது உரப்பு எல்லாம் சரியாகிக்குதாண்டு. அப்படி உங்களுக்கு போதாத மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மீட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் மிச்ச நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இதை தாச்சில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துடுங்க. மிச்சம் வறுக்காமைக்கு கொஞ்சம் லைட்டாக அந்த சூடுண்டு தாவுற அளவுக்கு மாதிரி வறுத்துடுங்க. நான் இது இன்றைக்கி வறுக்கல்ல. எனக்கு இன்றைக்கி இந்த மாசி சம்பல் முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ களியை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். களியா செய்கிறதுக்கு நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகினதும் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 2 பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் ஆட் பண்ணி வதக்கி விடுறேன். இது கூட வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு பச்சை குச்சிக்காய் ஆட் பண்ணுறேன். பச்சை குச்சிக்காய் ஒரு 4 இல்லாட்டி 5 பச்சை குச்சிக்காவை நீட்டுக்கு கீறிட்டு ஆட் பண்ணிட்டு வதக்கி விடுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரக்குள்ள கடுகும் ஆட் பண்ணுறேன். கடுகும் கொஞ்சம் பொரிஞ்சு வர கொள்ளைக்கு தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வர கொள்ளைக்கு நான் இதில் 1 கப் தேங்காய் கட்டிப்பால் ஆட் பண்ணுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும்.
இப்போ இது நல்லா கொதிச்சு இதோட மசாலா வாசமெல்லாம் போனதுக்கப்புறமா நான் ஏற்கனவே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கிழங்கு, ஈரல், கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் மேட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை மிக்ஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் மிச்சம் நிறைய பால் ஊற்றல, கொஞ்சம் இதோட அளவுக்கு கொஞ்சம் குறைவாக தான் ஊற்றிக்கிறேன். இதில் மிச்சம் பால் ஊற்றினாலும் இது நல்லா சாஃப்டாக வரும். இந்த பால் கொஞ்சம் இதோட இறுகி மிச்சம் சாஃப்ட் இல்லாமல் இந்த களியை கொஞ்சம் லைட்டாக உரமாக தான் நிற்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அந்த துண்டு துண்டு வேறு பிரிஞ்ச மாதிரி வரணும். இதில் அந்த பொட்டேட்டோ கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த கரைஞ்ச மாதிரி வரப்படாது. இப்போ எங்கிட்ட களிய கறியும் ரெடி ஆகிடுது. இந்த மில்க் கொதிச்சத்தோடு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் இந்த கிழங்கீரல் எல்லாத்தையும் மேட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். 3 kg சிக்கனை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சளும் சில்லி பவுடரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே கொதிக்க விடுறேன். இது நல்லா வெந்து வரட்டும் இந்த சிக்கன். இதில் வாட்டர் ஆட் பண்ணினேன், பட் எனக்கு அந்த வீடியோ மிஸ் ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அதை குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துக்குது. இப்போ இதை அப்படியே வேறு எடுக்கிறேன். இந்த ஆணத்தையும் நான் வீசலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் ஆனதை சோத்தில் போட்டு தான் குக் பண்ண போகிறேன். இப்போ இதை வேறு எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்து சிக்கனுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். பாதி லெமனை புளிஞ்சு விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே சிக்கனில் சால்ட் ஆட் பண்ணி தான் அவிச்சிருந்தோம். கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணுங்கள், கூடுதல் ஆட் பண்ணிடாமல். இது கூட சில்லி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூனும், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன். லாஸ்ட்டுக்கு இதில் 3 டேபிள் ஸ்பூன் கோர்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். கோர்ன் ஸ்டார்ச் எதுக்கு ஆட் பண்ணுறேன்டா இந்த சிக்கன் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். கோர்ன்ஃப்ளவர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கோர்ன் ஸ்டார்ச் வேறு, கோர்ன்ஃப்ளவர் வேறு. சிக்கன் ஃப்ரை பண்ணுற வீடியோவுமே எனக்கு மிச்சம் லாங்காக எடுத்து படலை, குயிக்காகவே சும்மா நார்மலாக தான் இதை காட்டிக்கிறேன். சிக்கன் அங்கால ஃப்ரை ஆகக்குள்ளே இங்கால ரைஸையும் வைப்போம்னு தான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வதக்கி விடுறேன். இது கொஞ்சம் வதங்கிட்டு வரக்குள்ள இது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு வரக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பச்சை வாசனை போனதுமே ஒரு தக்காளிக்காவை கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிட்டு வதக்கி விடுறேன். இது கூட பச்சை குச்சிக்கும் 4 பச்சை குச்சிக்கு ஆட் பண்ணுறேன். பச்சை குச்சிக்கும் கட் பண்ணல, மேலுக்குள்ளே அந்த நெட்டியை மட்டும் உடச்சிட்டு ஆட் பண்ணுறேன். இதில் பட்டை ஒரு துண்டு ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுறேன். தக்காளி இதெல்லாம் மிச்ச நேரம் வதங்க தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக இந்த உயிரை வதங்க கொள்ளைக்கே இப்போ இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் எப்போவுமே நாங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அதில் 2 மடங்கு வாட்டர் எடுக்கணும். சிக்கனை வச்சுருந்த வாட்டர்லேயே கொஞ்சம் மில்க்கு மேட் பண்ணிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டரும் அரிசி குக் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்தளவுக்கு வாட்டர் மேட் பண்ணிட்டு இதை அப்படியே இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர கொள்ளைக்கு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு மேட் பண்ணிட்டு அப்படியே இதில் அரிசி போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா லிட்டால கவர் பண்ணிட்டு இதை அப்படியே குக் ஆகிறதுக்கு விட்டுறேன். இங்கால சிக்கனையும் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் இன்றைக்கி நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 10 பேருக்கு தேவையான அளவு மாதிரி தான். நீங்கள் 10 பேருக்கு குக் பண்ணுறதுனால இதே அளவு வச்சு குக் பண்ணிவிடுங்க. சோறும் நல்லா குக்காகி வந்துட்டுது. இப்போ ஹஸ்பண்ட் ஜும்மா போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் சாப்பாடு எடுத்து வைக்கணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லுங்கள். ரைஸுக்கு மேலே கொஞ்சம் கேரட்டை தூவி விட்டுட்டு சிக்கனையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்திருந்தோம். பீஃப் குருமாட ரெசிபி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ கறியோட ரெசிபி வேணும்ன்றாலும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்றால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.